ஹலோ வணக்கம். நம்ம தோட்டத்தில் ஒரு பீர்க்கங்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்தேங்க. அந்த தோலை சீச்சு எடுத்துகிட்டு நாம் துவையல் அரைக்கலாம். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, முதல்ல தோலை சீச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் தோல் சீச்சு எடுத்துகிட்டு வாங்க நம்ம எப்படி வறுத்து அரைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ஜாமான் தேவை எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், தோல் ஃபுல்லாக சீச்சு எடுத்தாச்சு. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. வாணலி வச்சுட்டு இந்த பீர்க்கங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேங்க. பீர்க்கங்காய் கூட்டு வைக்க போகிறேன், அதுவும் நான் வீடியோ போடுறேங்க. பாருங்கள், தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் புளி, 3 பல் பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வறுத்துட்டு பீர்க்கங்காயும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பீர்க்கங்காயோட புளியும் பூண்டும் சேர்த்து வறுத்துருங்க. எல்லாம் வதக்கி எடுத்துட்டு அதில் தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டால் சூப்பரான டேஸ்ட்டோட பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிருங்க. தேங்காய் பாருங்கள், ஒரு அரை மூடி திருகி சேர்த்துக்கோங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மறந்து போன ஒரு காய்கறி. என்ன காய்? பீர்க்கங்காய். தோல் மிகச்சிறந்த மருந்து. பீர்க்கங்காய் மிகச்சிறந்த மருந்து. மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் சட்டினி இன்றைக்கு மைசூர்லயும் பெங்களூர்லயும் ரொம்ப பிரபலம், தெரியுமா உங்களுக்கு? மலச்சிக்கல் அதிகமாக உள்ளவர்கள் இந்த பீர்க்கங்காயுடைய தோல் பகுதியை மட்டும் எடுத்து அதை சட்டினியாக துவையலாக சாப்பிடும் போது மலச்சிக்கல்